லக்ஷு, உன் ஃபேவரட் பிங்க் தோசை வித் தக்காளி தொக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? இந்த தோசைக்கு ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ நைஸாக அரைப்படாது. அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா நைஸாக அந்த மாதிரி சூப்பராக வந்துடுங்க. நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி, ஏன்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுல வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கொடுக்குறது தான் கஷ்டம். ஏன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ்னாவே ஓடிடுவாங்க. இதுவே ஸ்நாக்ஸ் கொடுங்க, என்னன்னாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி வெஜிடபிள்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி ஏதோ ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் கேரட், இந்த மாதிரி வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தோசைக்கு வந்து நீங்கள் நெய்யோ எண்ணெய் எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம எம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த தோசைக்கு இன்னும் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் டெய்லியும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்கறி சாப்பிடலன்ற பிரச்சனையே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.